ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். இன்றைக்கி குஸ்கா செய்ய போகிறேன். அது கூட முட்டை கிரேவி, ஆனியன் ரைத்தா. காலை டிஃபனுக்கு தோசை, நைட்டு வச்ச பச்சை பருப்பு குழம்பு இருந்துச்சு. அதையே சூடு பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பிரியாணிக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணுறேன். இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு 3 தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, காரத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் 3 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொச்ச உடனே அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழமும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து இது ஒரு 2 விசில் வச்சிடலாம். அது அப்படியே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் ரைத்தா நான் ரெடி பண்ணிட்டேன். முட்டை கிரேவி, இப்படி பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. பச்சை பருப்பு குழம்பு, அப்படியே லஞ்சுமே கட்டிக்கலாம். இதுதான் இன்றைக்கி சமையல். நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.